இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தில் இந்தியா பங்கெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பாமல் இருக்க முடியாது. ஏன்னா இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு அப்படி. ஆனால் இந்த இடத்துல இந்தியா நேரடியாக பங்கெடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ இஸ்ரேலுக்கு பெரிய சங்கடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நாடுகள் சார்ந்த பல அமைப்புகளும் இல்லை பல நிறுவனங்களும் இஸ்ரேலுக்குள்ளே இருக்காங்க. அங்கே வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால் இந்தியாவில் ரெக்ரூட்மெண்ட் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்த விஷயம்தான். டிபி ட்ரூப்ஸுக்கு ஆல்ரெடி இந்த மெசேஜை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் எப்படி நடக்க போகுது அப்படின்னும், குறிப்பாக சென்னையில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிற தகவலையும் இஸ்ரேல் வெளியில் விட்டுருக்காங்க. இஸ்ரேல் இந்தியா இப்படி ஒரு நட்பு இருக்கும்போது இந்தியா சவுதி அரேபியா வேறொரு திட்டத்தையும் இந்தியா செயல்முறைப்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு அடுத்த 2-3 வருடங்கள் ரொம்ப முக்கியமான வருடங்கள் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த 2-3 வருடங்களில் எந்த நாடுமே இந்தியாவுக்கு பகைவனாக இருக்கக்கூடாது. இந்தியாவினுடைய பகை அப்படிங்கிறது பல நாடுகளுக்கும் பயத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்தியாவை பகைத்துக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுடன் இந்தியா செயல்படுகிறதா அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இஸ்ரேலுக்கு உடனடியாக தேவைப்படக்கூடிய நபர்கள் ஒரு 10,000 கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க தான். இன்றைக்கி NBC நியூஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 6,000 நபர்களை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்தியாவிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. அடுத்ததாக ஒரு 4,000 ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இந்த 4,000 நபர்கள் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவங்களும் அது கூட இருக்கக்கூடிய வடக்கு மாநிலத்தை சார்ந்தவர்களும் தான். ஆனால் இந்த 10,000 நபர்களோடு இஸ்ரேலுக்கு தேவையான மனித வளம் சரியாகி விடுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மனிதர்களை இங்கிருந்து இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த 1.5 லட்சம் நபர்களில் 60,000 பேர் இமீடியட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீதம் இருக்கும் ஒரு 90,000 நபர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பை பார்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் வழியாக என்ன செய்ய போகிறாங்க, இந்த இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு போக போகிறாங்க. அப்போ இப்போ இனிஷியலாக ஒரு 6,000 நபர்களை அவங்க ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் வழியாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸுக்கு எடுத்திருக்காங்கல்ல. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாயோ 2 லட்சம் ரூபாயோ சம்பளம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போ இந்த நபர்கள் மிட் ஃபெப்ரவரி பாதியிலே என்ன செஞ்சிருவாங்க, கண்டிப்பாக உள்ளே கொண்டு போயிடுவாங்க, இஸ்ரேலுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் இஸ்ரேல் அரசாங்கம் வெளியில் விட்டுருக்காங்க. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் 6,000 நபர்களை எடுப்பது பெரிய விஷயமா தெரியலை. இந்த 10,000 நபர்களும் பெரிய விஷயம் கிடையாது, 60,000 நபர்களும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையானது அந்த லேமேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ரொம்ப கொஞ்சம் அப்படியே இந்த தொழில் முறையில் ரொம்ப அடிப்படையான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை தான் ரெக்ரூட்மெண்ட் வழியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பிறகு தான் ஐடி ரிலேட்டட் ஜாப் அப்படிங்கிறதும் இல்லை அது அவங்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான செக்டார்ஸுக்குள்ள நிறைய மூளை நிறைந்த பிரெயின் நாலேஜ் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க வேணும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இஸ்ரேல் அரசாங்கம் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கும் இந்தியாவினுடைய ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் தயாராக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நடத்தப்படும் போது 2 இடங்களில் இந்த முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் நடக்கும் அப்படின்னும், அதில் ஒன்று நியூ டெல்லி, இன்னொன்று சென்னையில் நடக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அங்கே கை வச்சு இங்கே கை வச்சு லாஸ்ட்டு சென்னையிலேயே கை வச்சுட்டாங்களே இஸ்ரேல் அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல இன்னும் சில முக்கியமான தகவலை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இந்த ராமர் கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, ராமர் கோவிலுக்கு ஒரு செக்யூரிட்டியாக இஸ்ரேலை சார்ந்த சில நிறுவனங்கள் அவங்களுடைய செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க என்கிற தகவல் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே இவங்க ராமர் கோவிலுக்கான செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களா, ஏன் இந்தியாவில் இதை கொடுக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இன்றைக்கும் பதில் இல்லாத கேள்விகளாக மட்டுமே வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஸோ ராமர் கோவில் அப்படின்னு சொல்லும் போதே ஓகே தெரிஞ்சிருச்சு, அந்த இடத்துல இஸ்ரேலினுடைய ரொம்ப முக்கியமான அயன்டோம் ஸ்ட்ரக்சர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை உள்ளே கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலை தேடிட்டு இருக்கும்போது தான் அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் வருது. இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து ட்ரோன் உருவாக்கும் திட்டத்தை தயார்படுத்தி வருகிறார்கள். அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாமே ஆல்ரெடி 2 நாடுகளுமே கையெழுத்து போட்டுட்டாங்க. ஸோ நிறுவனங்களை அமைத்து ட்ரோனை தயாரித்து இஸ்ரேலுக்கு தேவையான ட்ரோனாகவும், அது இந்தியாவுக்கு தேவைப்பட்டால் இந்தியாவுக்கும், இல்லாட்டி இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பிளான்லையும் தான் இந்தியாவும் மற்றும் இஸ்ரேலும் இணைந்து செயல்பட போகிறார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்தியா இஸ்ரேல் போட்ட ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது இன்னும் செயல்முறைப்படுத்தப்படாமல் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்லாம் பைப்லைனில் வரும்போது அந்த ப்ராஜெக்டையும் நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல இவங்களுக்கு தேவையான நிறுவனங்களையும் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நமக்கு தேவையான செக்யூரிட்டியும் இஸ்ரேல் வழியாக கொஞ்சம் விஷயங்களை செய்யப்பட போகிறது. ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவும் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த NBCலலாம் வந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் இந்தியாவிலேருந்து இத்தனை நபர்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் நடத்துகிறாங்கல்ல, இங்கே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் என்னென்னா நான் முஸ்லீம்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான்.
ஸோ பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இவங்க இருந்துடக்கூடாது, முஸ்லீம்ஸ் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னதா, இந்தியா சொன்னதா அப்படிங்கிறது அடுத்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் அந்த இடத்துல இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? இந்த ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படிங்கிறத இஸ்ரேல் ஒரு ப்ரைவேட் நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரைவேட் நிறுவனம் இஸ்ரேல் சொல்லாத கண்டிஷனையும் இந்தியா சொல்லாத ஒரு கண்டிஷனையும் அதில் உட்படுத்தி இருக்கிறார்கள். எதற்காக அதை உட்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மர்மம் முடிச்சு தான். இஸ்ரேல்கிட்ட கேட்டால் இல்லை முஸ்லீம்ஸ் வேணும் வேண்டாம் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நாங்கள் கொடுக்கல. இந்தியாட்ட கேட்டால் முஸ்லீம்ஸ் வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாருமே அப்படி சொல்லக்கூடாது, அந்த மாதிரியான மத ரீதியான ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நடத்தப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்பிசி நியூஸில் வெளியாகி அது ரொம்ப பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ உண்மையிலேயே இந்த இடத்துல இந்தியாவும் இஸ்ரேலும் சொல்லாத ஒரு விஷயத்தை ஒரு ப்ரைவேட் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி அப்படிங்கிறது எப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னதுக்கான விளக்கத்தை இப்போது இரண்டு நாடுகளுமே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மீதம் இருக்கும் ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் அஸ் யூஷுவல் நடைபெறும் அப்படின்னும், யாரும் இந்த மாதிரியான ஒரு தவறான தகவலை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இன்னைக்கு சில ஊடகங்கள் வழியாக இந்தியா மற்றும் இஸ்ரேல் அவங்களுடைய மறுப்பு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் நல்ல வேளை ஒரு மத கலவரத்தை உருவாக்கி விட்டுருப்பானுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, வரணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யார் வேணாலும் வரலாம். உங்களுக்கு தேவையான மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் செய்து தரப்படும். மாதம் 1.5 லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படும். அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்ரேலினுடைய இந்த ஜாப் அப்படிங்கிறத தயார்படுத்திட்டு வராங்க. இது லேமேன் ஜாபுக்கே மாதம் 1 லட்ச ரூபா 1.5 லட்சம் ரூபாய் அப்படின்னா, அடுத்ததாக ஒயிட் காலர் ஜாப் அப்படிங்கிறது வரும்போது இதை விட கூடுதலான பணத்தை கொடுத்து நம்முடைய இந்தியர்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகளில் இஸ்ரேல் ஈடுபட்டு இருப்பதும் வியப்பான சில விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா இந்தியாவை ரொம்ப பெரிய அளவில் யார் நம்புகிறாங்க? இஸ்ரேல் நம்புகிறாங்க. எப்போவுமே இஸ்ரேலினுடைய ட்விட்டர் பக்கத்தில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்தியா தான் எங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிறத இன்றைக்கும் கடைபிடித்து வருகிறார்கள். சரி, இது இந்தியாவுக்கு பேக் ஃபயர் ஆகுமா? ஏன்னா அரபுலக நாடுகள் எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கும்போது, இஸ்ரேல் இந்தியாவினுடைய நண்பனாக இருக்கும்போது இது இந்தியாவுக்கு பேக் ஃபயர் ஆகுமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்தியாவினுடைய நிலைப்பாடு நீ நண்பன் நீ எதிரி அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இந்தியா ஈரான் கூடயும் அவங்களுடைய நட்பை வளர்ப்பார்கள், அதே இந்தியா அமெரிக்கா கூடயும் நட்பை வளர்ப்பார்கள், அதே இந்தியா ரஷ்யா கூடயும் நட்பை வளர்ப்பார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு யாருமே எதிரி கிடையாது, நாம் யாரையும் எதிரியாக சித்தரிப்பதும் கிடையாது. ஆனால் நமக்கு எதிராக சில நாடுகள் நான் உன் எதிரி தாண்டா, நான் உன்னை அழிப்பேன்டா, உன் வளர்ச்சி எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்கிற நாடுகள் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு அதை பாகிஸ்தான், சீனா அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஆனால் இந்த இரண்டு நாடுகள் தான் இந்தியாவின் மீது ரொம்ப பெரிய அளவில் காண்டில் இருக்காங்க. ஆனால் இந்த இரண்டு நாடுகளுமே இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்காங்க என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஒரு வாரத்தில் 1.5 வாரத்தில் அங்கே எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எலெக்ஷன் நடக்க போகிற பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இன்றைக்கி 2 இடங்களில் குண்டு அப்படிங்கிறது வெடிச்சிருக்கு. அந்த 2 குண்டு வெடிப்பில் கிட்டத்தட்ட 22க்கும் அதிகமான நபர்கள் காயமுற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுக்கு யார் பொறுப்பேற்றார்கள் அப்படிங்கிறது மர்மம் முடிச்சு. யாருமே இன்னும் பொறுப்பே இருக்கலை. இதுதான் லாஸ்ட் குண்டு வெடிப்பு அப்படின்னு பார்த்தா இல்லை, இது ஜஸ்ட் ஒரு பிகினிங்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பேனிக் மோடில் இருக்காங்க. நாங்கள் எப்படி புதிய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க போகிறோம், பாகிஸ்தானில் என்ன நடக்க போகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சுக்கோங்க, உலக நாடுகளை கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள். ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதே இது நீங்கள் சீனாவை எடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான காரணமே இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைந்து வருகிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான். இதோ மறுபடியும் அடுத்த சாதகமான ஒரு சூழ்நிலை. அடுத்ததான் இந்தியா மற்றும் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகுமா? ஆகாது. எப்படி ஆகாது? சவுதி அரேபியாவுக்கும் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளுடைய சப்போர்ட் இருக்குது. அரபுலக நாடுகளுக்கு இஸ்ரேல் இருக்கவே கூடாது. ஈரான் மற்றும் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லும்போது இப்போது நண்பர்களாக மாறிவிட்டார்கள். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது. அப்படிப்பட்ட சவுதி அரேபியா கூட இந்தியா என்ன செய்ய போகிறாங்கன்னா, பாகிஸ்தானுடைய உச்ச நண்பன் சவுதி அரேபியா, அந்த சவுதி அரேபியா கூட இந்தியா இப்போ டிஃபென்ஸ் டீலில் ஈடுபட போகிறாங்க. ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் எக்ஸ்போக்களாக இருக்கட்டும், டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், இதை நம்ம 2 பேரும் செய்யலாமே சவுதி அரேபியா அப்படிங்கிறத இன்று பேசி அதில் என்னெல்லாம் எடுத்திருக்காங்க, கையெழுத்துலாம் வாங்கியிருக்காங்கப்பா. இதை நம்ம ஊடகங்கள் சொன்னாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, வேர்ல்டு டிஃபென்ஸ் ஷோ 2024 நடந்துட்டுருக்கு. ஒரு 5-6 தினங்களா, 7ஆம் தேதி முதல் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2024 இந்த வேர்ல்டு டிஃபென்ஸ் ஷோவில் இந்தியா காண்பித்திருக்கக்கூடிய முக்கியமான ஏவுகணைகளாக இருக்கட்டும், அது பிரம்மோஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அவங்க சவுதி அரேபியாவை ரொம்ப பெரிய அளவில் அது என்ன செஞ்சுருக்கு, கவர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய ஸ்டெபிலிட்டி, இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை, இந்தியாவினுடைய ஸ்ட்ராட்டஜி, இந்தியாவினுடைய சீப் அண்ட் பெஸ்ட் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பல நாடுகளில் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுடைய நாட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
நேற்று ஒரு வார்த்தையை சொன்னேன், டிஃபென்ஸ் செக்டாரில் மட்டும் நம்மை பல நாடுகளும் இந்த மாதிரி டீரிஸ்க் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு காரணம் நம்முடைய டிஃபென்ஸ் அப்படிங்கிறதுல மெஜாரிட்டியான வெப்பன்ஸ் நம்ம ரஷ்யாட்டிருந்து இறக்குமதி செஞ்சது தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போ ரஷ்யாவுக்கு போடப்பட்டிருக்க பொருளாதார தடையால் ஈவன் S-400 கூட நமக்கு டிலே ஆகிறதுக்கு காரணம் ரஷ்யா தான் அப்படின்னு சொன்னது கூட இன்றைக்கி ரஷ்யா மறுத்திருக்காங்க. ஸோ ரஷ்யாவினுடைய வெப்பன்ஸ் இல்லாமல் இந்தியாவினுடைய மேட் இன் இந்தியா தயாரிப்பு அப்படிங்கிறது எல்லாமே இப்போது பெரிய அளவில் கோலாய்ச்ச ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இந்த வேர்ல்டு டிஃபென்ஸ் எக்ஸ்போ கூடவே அடுத்ததாக காமி ஜெனரல் அத்தாரிட்டி ஃபார் மிலிட்ரி இண்டஸ்ட்ரீஸ் அகமது அப்துல் அல் ஒலாஹி அப்படிங்கிறவர் கூட நம்முடைய மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவினுடைய மீட்டிங். அதில் எதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அது இல்லாமல் புது டெக்னாலஜி, லேட்டஸ்டான டெக்னாலஜி, இது எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சாமி, அதாவது சவுதி அரேபியா மிலிட்ரி இண்டஸ்ட்ரீஸ். இந்த சவுதி அரேபியா மிலிட்ரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற இந்த சாமி அப்படிங்கிற அமைப்புடன் இந்தியாவினுடைய டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ சவுதி அரேபியா இந்தியாவினுடைய உறவில் இது மிக முக்கியமான ஒரு மைல்ஸ்டோனாக பார்க்கப்படுது. எப்படி இந்த உலகம் நகர்ந்தாலும் சரி, அங்கே எல்லாத்துலேயும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறதுல இந்த சவுதி அரேபியாவினுடைய நியூஸை வச்சும் இல்லை இஸ்ரேலினுடைய நியூஸை வச்சு நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ இரண்டு இடத்துலையும் இந்தியா கால் வைக்கிறதா, ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்காமல் அவங்க அப்படியே நிற்க வேண்டியதானே, இஸ்ரேல் பக்கமே இருந்துட வேண்டியதானே, ஏன் சவுதி அரேபியா பக்கம் வராங்க அப்படிங்கிற கேள்வி கூட சில நபர்கள் கேட்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு அணி சேரா நாடு. இந்த அணியில் நான் இருக்கேன், இந்த அணியில் நான் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அது இந்தியாவினுடைய வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ எப்போதும் இந்தியா அதே ஸ்ட்ராட்டஜியில் தான் நின்றுட்டுருக்காங்க. 2 ஸ்டேட் பாலிசி, பாலஸ்தீன் இஸ்ரேல், அது உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல இந்தியா நிலைப்பாடுடன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கமாக ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், அந்த 2 நாடுகளும் பேசிக்கொள்ள வேண்டும், மீதம் இருக்கும் நாடுகள் எதுவுமே சொல்லாதீங்கப்பா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை சரியாகிரும் அப்படிங்கிற நிலைப்பாடுடன் தான் இப்போதும் இந்தியா இருந்து வருகிறது. ஸோ இந்தியாவினுடைய நிலைப்பாட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் இந்தியாவை ஓரவஞ்சனை செய்யக்கூடிய நாடுகள் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவில் பரிதவிப்புடன் இருக்கிறார்கள். சீனா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியாவை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணுறதுக்கான ரீசனே இந்தியாவினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஒரே நேரத்தில் 2 எதிரிகள், அதாவது உலக அளவில் ஜியோ பாலிட்டிக்ஸ் லெவலில் பார்க்க போனால் 2 பேரும் எதிரியாக இருப்பாங்க. அந்த 2 பேர் கூடயும் நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு சொல்லி சுற்றி வளைச்சு பார்த்தோம்னா அது இந்தியாவாக தான் இருக்கும். அமெரிக்கா ரஷ்யா இந்தியா நட்பு நாடு தான். ஈரான் இஸ்ரேல் இந்தியா நட்பு நாடு தான். இப்படின்னு சொல்லி உலகத்தில் 2 பெரிய எதிரிகளுடைய ஒரே ஒரு நண்பன் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அது இந்தியாவாக தான் இருக்கும். சரிப்பா, அப்போ நீ சொன்ன மாதிரி அந்த இஸ்லாமியர்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஃபேக்கு தானா என்பதற்கான இன்னொரு சான்று, இஸ்ரேல் ரெக்ரூட்மெண்ட் டிரைவ் நடத்துவது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உஸ்பெகிஸ்தான்லையும் தான். உஸ்பெகிஸ்தானில் ஆல்ரெடி நிறைய இஸ்லாமியர்கள் அங்கேருந்தும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, இஸ்ரேலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க என்பதும் கூடுதலான தகவல். ஸோ ஓவராலாக இந்தியா இஸ்ரேல் மற்றும் இந்தியா சவுதி அரேபியா இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு, சொல்லப்போனால் செம்மையான ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.